ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நாம் ஃபஸ்ட்டு செமஸ்டர் நல்லபடியாக எழுதியிருக்கிறோம். நிறைய பேருக்கு அரியர் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அரியர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் என்ன லெசன், அதாவது நீங்கள் எழுதும் போது என்ன மாதிரியான ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சரியா? அப்போ M1ல் அரியர் இருந்துச்சு அப்படின்னா ஏன் அரியர் இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அப்போ M2ல் நம்ம அந்த தவறை பண்ணக்கூடாது. அதனால தான் இப்போ இருந்தே நீங்கள் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடணும். சரியா? அதாவது படிக்கணும்னு சொல்லும் போது நம்ம ஸ்கூலில் உட்காந்து படிக்கிற மாதிரி நீங்கள் டெய்லி உட்காந்து அவ்வளோ நேரம் அப்படிலாம் கிடையாது. ஒரு ½ அன் ஹவர் ஹாஸ்டலில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். இல்லை வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு ½ அன் ஹவர் வந்து இந்த மேக்ஸ் பேப்பருக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி சப்போஸ் M1ல் உங்களுக்கு அரியர் இருந்துச்சு அப்படின்னா சைடில் அதையும் நான் என்ன பண்ணுறேன் பார்த்தா வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதுவுமே என்ன பண்ணுங்கள் பாருங்கள். இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பேப்பருமே எனக்கு கிளியர் பண்ணிடலாம். அதனால் M2ல் அரியர் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த வீடியோ பாருங்கள். அதாவது நமக்கு வந்து அதாவது கொஸ்டின் மாடல் வந்து மாற்றிருக்காங்கன்னு நல்லாவே தெரியும். ஒன் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் ஒன் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். சரியா? இப்போ வந்து இந்த 3 மார்க் கொஸ்டினும் அதே மாதிரி அஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து இந்த 15 மார்க் கொஸ்டின் சொல்லியிருக்கிறாங்கல்ல, அந்த கொஸ்டினில் அதை நம்ம பார்ட் ஏ வந்து நீங்கள் 3 மார்க்னு வச்சுக்கலாம். பார்ட் பியை வந்து நீங்கள் என்ன 15 மார்க்னு வச்சுக்கலாம். 1 மார்க் கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அதாவது ஒரு 20 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. என்ன சார் 4 யூனிட்டுக்கு 20 சொல்லி கேட்குறீங்களா? இது வந்து மொதல் 2 யூனிட் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். சரியா? ஒரு 20 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. இதை நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சப்போஸ் இதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இதோட ஆன்சர்ஸை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தா உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். சரியா? அதே மாதிரி 15 மார்க் கொஸ்டின்ஸை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்தமாக சேர்த்து அதில் ஒரு 24 கொஸ்டின் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா உங்களுக்காக இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டின்ஸை மட்டுமாவது தெளிவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க மொதல் 2 யூனிட்டுக்கு. அப்போ மொதல் 2 யூனிட்டுக்கு இந்த கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா இதுலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? இதோட PDF லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக அடுத்தடுத்து வரப்போகுது. அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.